ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்டோட வெளியே வந்திருக்கேங்க. ஆக்சுவலி நிறைய vlogல வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங் என்கொயரிஸ் போகும்போது என்னை கூட்டிகிட்டு போவார் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது பேசிகிட்டே போவோம். ஸோ வீட்டில் சில நேரம் டைம் கிடைக்காத போது இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால வந்துட்டு வான்னு கூப்பிட்டாங்க. நானுமே வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ தாம்பரம் வரைக்கும் வந்திருக்கோம். அண்ட் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு வெயில் இல்லை, எங்க வீட்டு வெயில் இல்லை, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம பாடியை வந்து டீஹைட்ரேட்டா வச்சுக்கணும். நல்ல தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸ் அடிச்சு குடிங்க. கேர்டு வந்து நீங்க வந்து லஸ்ஸியா போட்டு குடிச்சாலும் சரி, இல்லை மோரா போட்டு குடிச்சாலும் சரி, எப்படி குடிச்சாலும் நம்மளோட பாடியை வந்து நல்லா கூலா வச்சிருந்தா தான் நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டைம்ல நமக்கு சாப்பிட கூட தோணாது இல்லையா, நிறைய தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி தானே தோணும். ஸோ அந்த மாதிரி கிளைமேட் அது. ஸோ பார்த்து உங்களோட உடம்ப டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல சிக்கன் பாக்ஸ்லாம் அதிகமாக வரும். ஸோ அதனால அதை வந்து நீங்க பார்த்துக்கோங்க உங்க உடம்ப. அண்ட் இன்னொன்று என்ன வந்து பார்த்தீங்கன்னா, போன வீக் வந்து நான் ஐ ஆப்டிகல்ஸ் போனேன். அதோட வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ அங்க வந்து இந்த ஸ்பெட்ஸ் எடுத்தேங்க. இது வந்து ரீடிங் கிளாஸ், ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல போட்டது கிடையாது, ரவுண்ட் ஷேப்ல போட்டது கிடையாது. ஆர்த்தி தான் யூஸ் பண்றா. நான் எப்பவுமே இந்த பாக்ஸ் டைப் தான் வாங்குவேன். இந்த தடவை ஆர்த்தி இந்த மாதிரி போடுங்க மம்மி, நல்லா இருக்கும்னா எனக்குமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சரிங்களா? அண்ட் இதுல வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, மிரர் செஞ்சவங்க தப்பு கிடையாது, நான் செஞ்ச தப்பு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் எப்பவுமே வந்து பாரிஸ்ல வந்து ஐ ஆப்டிகல்ஸ்னு ஒரு கடை இருக்கும். ஐ ஆப்டிகல்ஸ், ஓகேங்களா? ஸோ அந்த கடையில தான் நான் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலேயே நான் வந்துட்டு அவங்க கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாங்க அவங்களுக்கு. நான் வந்து நம்ம போய் கொடுத்து 1 ஹவர்ல அவங்க கொடுத்துருவாங்க. நைட் டைம்ல நம்ம சப்போஸ் லேட்டா போனோம்னா மறுநாள் டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த கடையில வந்துட்டு நான் போகும்போது ஆக்சுவலி இந்த ரீடிங் கிளாஸ், ஓகேங்களா, இந்த கண்ணாடி வந்து ரெடி பண்ண சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ரீடிங் கிளாஸ் தான், ஓகே, ஆனா நீங்க படிக்கும் போது இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூரத்துல பார்க்கும்போது எடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால நீங்க எப்பவுமே போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிறீங்களா, அது ப்ராக்ரஸ் கிளாஸ் ஏதோ சொன்னாங்க, போட்டுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, புத்திசாலித்தனமா நம்ம இப்ப படிக்கும் போது செல் பார்க்கும் போது மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தூரத்துல பார்க்கும் போது நம்ம கண்ணுதான் நல்லா தெரியுதே, தூரத்துல பார்க்கும் போது எதுக்கு கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா, படிக்கும் போது இந்த கண்ணாடி யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா சின்ன சின்ன எழுத்து தெரியல, அதனால இந்த கண்ணாடி யூஸ் பண்ணி ஆக வேண்டியது சூழ்நிலையில இருக்கேன். இப்போ தூரத்துல பார்க்கும் போது இதை எடுத்துட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா தூரத்துல பார்க்கும் போது இது கொஞ்சம் நமக்கு, உங்களுக்கு தெரியும்ல, நம்ம வேற யார் பவர் கிளாஸ் எடுத்து போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அவரே சொன்னாரு இந்த மாதிரி எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு வந்து ஸ்பெட்ஸ் யூஸ் பண்றது எனக்கு வந்து சில பேர் வந்து கண்ணாடி போட்டுட்டே இருக்கிறது இரிட்டேட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து சில பேருக்கு பிடிக்காது. பட் இப்ப அப்படி கிடையாது, எல்லாருமே ஸ்பெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாமே இந்த மொபைல்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால கண்ணாடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவர் வந்து கேட்டாரு, பட் நான் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு, அப்படி வாங்கிருக்கலாம் போல இருக்கு. இப்ப ஏதாவது வெளியே பார்க்கணும்னா இதை எடுத்துட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதனால கண்ணாடி வந்து நீங்க வந்து ரெடி பண்ண கொடுக்கும் போது, சப்போஸ் நீங்க ரீடிங் கிளாஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ரெடி பண்ணி கொடுக்கும் போது இந்த மாதிரி அவங்க கேட்டா, நான் ஆல் டைம் போட்டுக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிக்கோங்க. தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா கழட்டி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த தப்பு நான் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 6 மாசம் போட்டு அதுக்கப்புறம் இந்த லென்ஸை மட்டும் நான் வந்து மாத்துற மாதிரி பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல வந்தது. இன்னைக்கு வந்துட்டு அவ்வளவா வந்துட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சோடனே நாங்கள் நேராக வீட்டுக்கு தான் போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதாவது கேப்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் கேப்சர் பண்ணுறேன். இல்லைன்னா ஒரு 2-3 நாள் வீடியோஸ் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து ஆர்த்தி என்ன பிளான் பண்ணியிருந்தானா, பல்லாவரம் மார்க்கெட் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தா. ஸோ அவளோட பக்கெட் லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த லிஸ்ட் வந்து பல்லாவரம் மார்க்கெட்டு. ஸோ சும்மா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குமே ரொம்ப நாள் ஆசை பல்லாவரம் மார்க்கெட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான இடம் வந்து பல்லாவரம் மார்க்கெட். ஏன்னா வந்து அவங்க பேச்சுலராக இருக்கும் போது இங்கே தான் இருந்தாங்க. பட் நான் இது ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குறேன்.
எப்படி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா மார்க்கெட்டும் இருந்த மாதிரி தான் இருந்தது. நான் நிறைய யூடியூப்ஸில் பார்த்துருக்கேன். நிறைய பழைய அந்த பித்தளை பொருட்கள் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதான். பட் ரொம்ப அதிகமாக கிடையாது. அதே மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக அந்த பெட்ஸு, அப்புறம் வந்து காய்கறிகள், மல்லிகை ஜாமான்லாம் வந்துட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி வச்சுருக்கிறது, ஷூ, செப்பல்ஸு, மேட்டு, இந்த மாதிரி வந்து நம்ம திருவிழாக்கெலாம் போடுவாங்களே அந்த மாதிரி கடை மாதிரி தான் இருந்தது. நாங்கள் வந்து இங்கே என்ன வாங்கினோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கத்தி வாங்கினாங்க. இந்த கத்தி வந்து உண்மையிலேயே ஆன்லைனில் வந்து 2000 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இவங்க கிட்ட வாங்கும் போது அந்த பேப்பரே கட் பண்ணி காமிச்சாங்க. நைஸாக அந்த பேப்பர் வந்து அவ்வளோ அழகாக கட் பண்ணது. ஸோ மீட் வெட்டுறதுக்கு நல்லா இருக்கும் சொல்லிட்டு என் பொண்ணு வாங்கிட்டான். ஸோ அவளுக்கு வந்து கத்தி வந்து ஹேண்டில் பண்ண நல்லா தெரியும். ஸோ அவள் நல்லா குக் பண்ணுவாள். ஸோ அதனால் அவளுக்காக ஒன்று வாங்கிட்டேன். அண்ட் இங்கே நிறைய குட்டி குட்டி முயல்லாம் இருந்ததுங்க. எனக்கு முயல் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா முயல் நிறைய வளர்த்தாங்க. பட் அது வந்து இந்த கிரைண்டர் ஒயர் ஒரு தடவை கடிச்சு அம்மாவுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. ஸோ அதுலேருந்து நாங்கள் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். அதனால வந்து முயல் வளர்க்குறது இல்லை. பட் எங்கள் வீட்டில் பூனைக்குட்டி அதிகமாக இருக்கும், எப்போவுமே இருக்கும் பூனைக்குட்டி. ஸோ இங்கே நிறைய பெட்ஸ் இருந்தது. ஜெர்மன் ஷெப்பர்ட், நிறைய அந்த ஷிஷு, அதெல்லாம் நிறைய ப்ரீட் இருந்தது. பட் எனக்கு வந்து ஒரிஜினல் ப்ரீடா என்னன்னு தெரியல. பட் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியல இங்கே வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே வந்திருக்கோம், சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு குட்டியாக வால் கிளாக் ஒன்று பார்த்தேங்க. அது வந்து ஸ்கெலிட்டன் மாடலில் இருந்தது. பட் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, அது வந்து வேண்டாம், நம்ம ஷோரூம்லேயே வாங்கிக்கலாம், இப்போதைக்கு உனக்கு வேணா பிடிச்சிருந்ததுன்னா வேறு ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னாங்க. நான் ப்ரேம் ரூமுக்கு வால் கிளாக் இல்லை, ஒரு சின்ன வால் கிளாக் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ அதிகமாக இருந்ததான்னு என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடாக நிறைய கடைங்க அதே தான் இருந்தது. ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்துட்டு அந்தளவு குவாலிட்டியாக எனக்கு தெரியலை. மேபி வந்து வாங்கி வச்சுக்கலாம், எதுவுமே இல்லாததுக்கு வாங்கி வச்சுக்கலாம்னா வாங்கி வச்சுக்கலாம். பட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிராண்டடாக போனோம்னா இங்கே வாங்குறது வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ நாங்கள் போகும்போது ஈவினிங் ஆகிடுச்சு. அப்படியே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு போகிற வழியில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இன்னைக்கு டே வந்து இப்படி தான் போச்சு. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சோம். பட் பிளான் வேறு மாதிரி இருந்தது. ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலை வந்துடும் இல்லையா, நம்ம எதுவுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் டே போச்சு. ஸோ நீங்களும் பல்லாவரம் மார்க்கெட் பார்க்கலன்னா ஜஸ்ட் ஒரு தடவை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டைம் பாஸ் ஆகும் உங்களுக்கு. ஏதாவது வாங்கணுன்னாலும் நம்மளால் வாங்க முடியும். சின்னதாக வீட்டுக்கு தேவையானது ஏதாவது வாங்கணும், இந்த மாதிரி மண்சட்டி பாத்திரம் ஏதாவது வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வாங்க முடியும். ஸோ நான் அங்கே சின்ன சின்ன பொருள் தான் வாங்கினேன். முறம், அதுக்கப்புறம் வந்து கத்தி, இந்த மாதிரி தான் வாங்கினேன். ரொம்ப பெருசெல்லாம் எதுவுமே வாங்கலை. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.